வாழ்க வளமுடன். சரி, இன்றைக்கி நம்ம நவராத்திரியை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. இந்த லலிதாம்பாள் அவதாரம் பண்டாசுரவதம். இந்த நவராத்திரியில் வர மகிஷாசுர மர்தினி மகிஷனோட வதத்தை பண்ணுறதுக்காக வராங்க. மகிஷாசுர மர்தினிங்கிறது சண்டியா? துர்கை, சண்டி, துர்கை எல்லா அம்சமும் சேர்ந்தது தான் மகிஷாசுரனை வதம் பண்ணின அம்பாள். அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அதாவது மகிஷன்னு ஒருத்தன் இருக்கான், காரண பெயர். அவனுக்கு என்னென்னா சுலபமாக கஷ்டப்படாமல் எல்லாம் கிடைக்கிறது. யாருக்கு? அந்த மகிஷனுக்கு. அவன் இந்த பூலோகத்தெல்லாம் ஜெயிச்சு இந்த பூலோகத்துக்கு மகாராஜாவாக இருக்கான். அவனுக்கு அவர் என்ன ஆசைன்னா தேவலோகம் சொர்க்கலோகம் எல்லாத்தையும் தன்னோட ஆளுமைக்குள்ளே கொண்டு நம்ம சக்கரவர்த்தியாக ஆகணும் அப்படின்னு நினச்சி அவளையெல்லாம் தேவர்களை எல்லாம் பிடிச்சி சிறை பண்ணிவிட்டு அவன் தன்னை ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக அனௌன்ஸ் பண்ணிக்கிறான். அப்போ அவனுக்கு தோன்றது, உலகத்தில் இருக்கிற அழகிகள்லாம் நம்மளுக்கு மனைவியாக இருக்கா, உலகத்தில் இருக்கிற செல்வங்களெல்லாம் நமக்கு சொந்தமாக இருக்குது, உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் நம்மளுக்கு அடிமையாக இருக்கா. ஆனால் நம்ம சாதாரண ஆயுள் இருந்து அதை அனுபவித்தா அது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்மளுக்கு நீள ஆயுள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பரமசிவனை நோக்கி தபஸ் இருக்கான். பரமசிவன் ரொம்ப இலகின மனசுடையவர். யார் தன்னை வருத்தி கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணாலும் உடனே ஓடி வந்துடுவார். தபஸ் பண்ண உடனே அவர் வரார். வந்த உடனே அவன் கேட்குறான், இந்த உலகத்தில் இருக்கிற யாராலையும் என்னை கொல்ல முடியாது, எனக்கு மரணம் சம்பவிக்காது, அவர்களால் சம்பவிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறார், பூலோகத்தில் ஒருத்தரை பிறந்தாச்சுன்னா நிச்சயமாக மரணம்ங்கிறது உண்டு. நீ எதனால் உனக்கு மரணம் சம்பவிக்கணும்னு சொல்லு, எதனாலும் சம்பவிக்கக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னோடனே எனக்கு எதாலையும் மரணம் சம்பவிக்கக்கூடாது, ஆனால் பெண்களை தவிர. எனக்கு மரணம்னு ஒன்று வந்தால் அது பெண்களால் தான் வரணும். அப்படியே தந்தேன் அப்படின்னு அப்படி கேட்டான். அதுதான் அப்போ அவனோட மனசில் பெண்கள் ரொம்ப பலவீனமானவர்கள், நம்மளை ஜெயிக்க முடியாத அவளால் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அதனால் அப்படி ஒரு வரம் கேட்குறான். இப்போ இந்த வரம் வாங்கின உடனே இன்னும் கூட அவனோட மனசு ரொம்ப உக்கிரமாக மாறி இது எல்லாரையும் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான். அப்போ தேவர்கள்லாம் போய் மகாவிஷ்ணுவை ப்ரே பண்ணுறான். அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாரு, என்னால் இதை ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் அம்பாளை போய் ஆராதிங்கோ, அம்பாளை என்ன சொல்கிறா அதை கேளுங்கோ நீங்கள் அப்படின்னோடனே இவா போய் அம்பாள்கிட்ட தபஸ் பண்ணி கேட்பான். மகாவிஷ்ணு அம்பாள் தங்கையா? அது என்னக்கா? ஆமாம், மகாவிஷ்ணுக்கு ஒரு மனைவியும் பெண் தான், சகோதரி மீனாட்சியும் பெண். மீனாட்சி சகோதரி. அப்போ போய் சக்தி ஆராதனை பண்ணுவா. ஆராதனை பண்ணினோடனே சக்தி சரி நான் அவதாரம் பண்ணி மகிஷனை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்கும். கோகிலம் மாதிரி ரூபம் எடுத்து குயில் மாதிரி குரலால் பாடிண்டு ஒரு பூந்தோட்டத்தில் நடமாடின்னு இருப்பா, ஊஞ்சல் ஆடின்னு இருப்பா. அப்போ இந்த மகிஷனோட ஆட்கள்லாம் பார்த்துட்டு இந்த அழகான பெண் ரத்னம் நம்ம ராஜா கிட்ட தான் இருக்கணும், இது இப்படி அனாவசியமாக ஒருத்தர் கையிலையும் இல்லாமல் தனியாக இங்கே காட்டில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாட்ட போய் சொல்லுவார், இது மாதிரி ரொம்ப அழகான பொண்ணு காட்டுக்குள்ளே பாட்டு பாடி ஊஞ்சல் ஆடின்னு இருக்கா அப்படின்னு சொல்லுவாள். சொன்ன உடனே ராஜா தன்னோட மந்திரியை அனுப்புவார். மந்திரியை அனுப்பின உடனே அவ 2 பேரும் கூப்பிடுவார். எங்கள் ராஜாட்ட எல்லா விதமான செல்வமும் இருக்குது, நீ ஸ்திரீகள்லேயே ரத்னம் மாதிரி இருக்க, நீ எங்கள் ராஜா கிட்ட தான் இருக்கணும், வா அப்படின்னு கூப்பிடுவா. அவன் சொல்லுவாள், நான் கட்டாயம் உங்கள் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் அவர் என்னோட சண்டை போட்டு என்னை ஜெயிக்கணும், அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிடுவேன். உடனே அந்த ராஜா சண்டன் முண்டன்னு 2 பேரும் அனுப்புவார். நீ போய் அந்த பெண்ணை கட்டி தூக்கிடுவான்னு. அம்பாள் சண்டை போட்டு பார்ப்பா. அவள்லாம் ரொம்ப பலசாலியாக இருப்பாள்.
அப்போ என்ன பண்ணுவான்னா எல்லார்கிட்டேருந்தும் தனக்கு சக்தி வாங்கிப்பாள். விஷ்ணுகிட்டேருந்து விஷ்ணு துர்கை, பிரம்மாட்டேருந்து பிரம்மாணி, அந்த இந்திராலேருந்து இந்திராட்சி, அந்த மாதிரி ஒவ்வொரு தேவதைகளும் தன்னோட சக்தியை பெண் ரூபமாக, அதாவது ஒரு ஒரு மனிதனுக்குள்ள 2 சக்தி இருக்குங்கிறது எல்லாரும் சொல்கிறா. இங் யாங்கு, பெண் சக்தி ஆண் சக்தி எல்லாம் 2 இருக்கு அப்படின்னு. அந்த பெண் சக்தியை எல்லாரும் கொடுத்துடுவா. யாருக்கு? அந்த அம்பாளோட ஸ்வரூபத்தில் கலந்துடுவா அப்படியே தன்னோட பெண் சக்தியை. நரசிம்மர் நாரசிங்கி, வராகர் வாராகி, அப்படியே அந்த மாதிரி அஷ்டமா தேவியர்களும் இவாளோட சேர்ந்துருவா. இவன் சண்டை முண்டனோட சண்டை போட்டு சண்டை முண்டனை கொண்டுடுவான். அப்புறம் தூம்ரலோச்சன் ஒருத்தனை அனுப்புவார். அந்த தூம்ரலோச்சனுக்கு ஒரு வரம் என்னன்னா, அவனை அடித்து ஏதாவது பண்ணினே அவனோட உடம்புலேருந்து விடுற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஒரு தூம்ரலோச்சனா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்த பீஜன் உடனே அவன் அப்போதான் காளிகா தேவியை உருவாக்குவாள். காளிகா தேவியை உருவாக்குறதுக்கு என்ன ஆகும்னா, இந்த பூலோகத்தில் இருக்கிற செடிகள், கொடிகள், மலைகள், புழுக்கள், பூச்சிகள், பறவைகள் எல்லாம் தன்னோட சக்தியை கொடுத்துரும் அந்த காளிக்கு. அப்போ ஒரு உடம்புல இருக்கிற சக்தியெல்லாம் போயிடுத்துன்னா அது எப்படி இருக்கும்? அசைவே இல்லாமல் ஒரு பொம்மை மாதிரி ஆகிடும். எல்லாம் மரம், செடி, கொடி, ஜந்துக்கள், மிருகங்கள் எல்லாம் எல்லா சக்தியும் அவளுக்கு போன உடனே அந்த காளிகா தேவி என்ன பண்ணுவான்னா, அம்பாள் அடிக்கும்போது கீழே விழுற ரத்தத்தை வாரி வாரி குடிச்சுடுவான். குடித்த உடனே அவன் ஒரு ஸ்டேஜில் ரத்தம் உடம்புல எல்லாமே செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் மகிஷன் வருவான். அதான் மகிஷாசுர வதம். அதுதான் இது ஒரு நாள் 9வது நாள் ஒரு நாள் நடக்கிறது. 9வது நாள் மகிஷன் சண்டை போடுவான். காளி ரொம்ப உக்கிரமாக சண்டை போட்டு மகிஷனை கொண்டுடுவான். அப்போ விஜயதசமி அன்னைக்கு அம்பாள் சண்டை போட்டு களைச்சி இருக்கிற அம்பாளுக்கு அன்னைக்கு நீர், மோர், பானகம், கலந்த சாதம்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி அம்பாளை சாந்தி பண்ணுவாள். இந்த எல்லா ஜீவராசிகளும் சக்தியை கொடுத்து பொம்மை மாதிரி நின்னதை ரெப்ரசன்ட் பண்ணதான் நம்ம கொலு பொம்மையை அடுக்கி வைக்கிறோம் ஒவ்வொரு நாள். அதாவது இப்பெல்லாம் ஒரு நாள் கொண்டாடுறோம் விமன்ஸ் டேன்ட்டு. ஆனால் அப்போ 9 நாள் பெண்களுக்காக. அதில் பெண்கள் தான் பூஜை பண்ணுவா. மற்ற நாளில் ஆண்கள் தான் பூஜை பண்ணுவா. இதில் கலசம் வச்சு குத்து விளக்கு வச்சு பெண்கள் முதல் 3 நாள் லக்ஷ்மியாகவும், 2வது 3 நாள் துர்கியாகவும், 3வது 3 நாள் சரஸ்வதியாகவும் பண்ணி விஜயதசமி அன்னைக்கு துர்கா பூஜை பண்ணி, துர்கை தானே கொல்றா மகிஷாசுரனை, விஜயதசமி அன்னைக்கு சாந்தி பண்ணுவான் அம்பாளை. அம்பாளுக்கு மகிஷனை கொல்றதுக்காக எவ்வளவு கோபம் வந்திருக்கும். அந்த கோபத்தோடையே அம்பாள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக விஜயதசமி அன்னைக்கு சாந்தி பண்ணி இந்த 9 நாளும் கொண்டாடி எல்லா பெண்களையும் கூப்பிட்டு எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவாளையும் முதல் நாள் அன்றைக்கி 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தைன்னு கடைசியில் 10 வயசு குழந்தை வரைக்கும் கூப்பிடுவாள். ஒவ்வொரு நாளும் சுபாசினின்னு ஒரு சுமங்கலியாக ஆவாகனம் பண்ணுவாள். ஆனால் இப்போல்லாம் யார் வந்தாலும், எத்தனை பேர் வந்தாலும் வெத்தலை பாக்கு கொடுத்து அவளை உட்காத்தி வச்சு அவளை காலுக்கு நலங்கு இட்டு சந்தனம் பூசி குங்குமம் வச்சு நம்மளால் ஆனது நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ வெத்தலை பாக்கு, மஞ்சள், அம்மானை ஆடுறது, சோழி, அப்புறம் கழற்சிக்காய், வளையல் எல்லாம் வச்சு அவளுக்கு கொடுத்து நம்மளுக்கு வசதி இருந்ததுன்னா புடவை, துணிமணி எல்லாம் கொடுக்கலாம். இப்படியாக பெண்களுடைய நாட்களான 9 நாளும் பூஜைக்கு பூஜையும் நடக்கும், ரெக்ரியேஷனுக்கு ரெக்ரியேஷனும் இருக்கும். எல்லாரும் வாழ்க வளமுடன்.